வணக்கம் சுரேந்தர். வணக்கம். என்ன ஆபீஸ்க்கு லேட் இன்னைக்கு? என்னங்க பண்றது, வீட்டில் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. மதியம் 1 மணிக்கே போட்டிருக்க வேண்டிய வீடியோ எவ்வளவு நேரத்துக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ரிலே கொஞ்சம் டிலே இருக்கட்டும். இன்னைக்கு 2-3 விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம். ஆனா 2 நாள் பழைய செய்தி தான் இருந்தாலும் இதை பதிவு பண்ணலன்னா நெஞ்சு பிராண்டும். அதுக்காக நான் பதிவு பண்ணிடுறேங்க. கையில இந்த ஹிட்லர் மாதிரி நீங்க சொல்லணும், அதை நான் சொல்லியிருப்பேன், நீங்க முந்திக்கிட்டீங்க. எனக்கு பிடிச்சதே அதான். எதை வேணா மன்னிச்சிருவேன்டா. அது தெரியற மாதிரி தான் பேசுவார். கை தூக்கி பாத்துருக்கீங்களா இல்லையா? யாருன்னு சொல்லிருங்க. வேற யாரு? அந்த வைகோ அவரோட பையன் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகன் பாத்தீங்கன்னா 3 தொகுதி உதயசூரியன், ஒரு தொகுதி மட்டும் தனி சின்னத்துல போட்டி எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இவங்களுடைய பெருந்தன்மை பாருங்களேன். 3 உதயசூரியன் கொடுத்து ஒரு தனி சின்னம் கொடுத்துருக்கீங்க. அந்த தனி சின்னம் கொடுக்குற இடத்துல நாங்க கேவலமா தோத்துட்டா என்ன பண்றது? அதனால 4மே உதயசூரியன் போட்டுக்கிறோன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இவங்க. திமுக கொடுத்தோம் இல்ல 4 உதயசூரியன் சாமி அப்படிங்கிறாங்களா? வாரிசு அரசியலை எதிர்த்து ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சு ஏதோ பண்ண ஒரு வைக்கோ இன்னைக்கு 4 உதயசூரியன் நின்னுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்களாம். இந்த நேரத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா பரவிட்டு வருது. அவர்தான் அந்த பேட்ச் போட்டவர். என்ன போராளியா? செத்தாலும் சின்னமா சின்னமா செத்தாலும் எங்க சின்னம் தான், செத்தாலும் சின்னம் தான், எங்க சின்னம் தான், செத்தாலும் எங்க சின்னம் தான். நான் சுயமரியாதைக்காரன். நான் செத்தாலும் தனி சின்னம் தான், தனி சின்னம் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு ப்ரோ. கீழே பக்கத்துல நேரு உட்காந்துருப்பாரு அவர் பேசும்போது. இந்த வீடியோ நான் காட்டுறேன். அவரு இப்படி மொபைல் வந்துட்டே இருப்பாரு ப்ரோ. ஜாலியா பேசிட்டுப்பா அப்படின்னு நோண்டிட்டு இருப்பாரு. செத்தாலும் அப்படின்னு எமோஷன் ஆகும்போது மட்டும் இப்படியா பாத்துட்டு இதெல்லாம் நாங்க பாக்காததா. கடைசியில பாருங்க எங்க வந்து நிக்கிறாங்கன்ட்டு. இவரு பரவாயில்ல, அவரு அந்த லுக் என்னன்னு தெரியுதா? செத்தாலும் சரி அதுக்கான நேரம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு பாத்துருப்பாரு. இவங்க விடுங்க ப்ரோ. அந்த வார்த்தைக்கெல்லாம் வந்து ஐயோ இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேல அது சீரியஸா ஃபாலோ பண்ணுவாங்கலாம் நீங்க நினைக்க தேவையில்ல. அவங்க அப்பா சொன்னது டயலாக் தெரியுமா? 2016 சொல்றேன். அந்த பரப்புரையெல்லாம் லைவா பார்த்தோம், ஞாபகம் இருக்கு. முத்துக்குமார்லாம் இறந்துடுறாரு. தமிழர்களுடைய அந்த போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல வைகோ வந்து மேடையில் பேசுறாரு. மக்கள் நல கூட்டணி வைகோ, திருமாவளவன் அவர்கள் இன்னவங்களாம் இருக்காங்க. அப்போ பேசுறாரு ப்ரோ. நியூஸ் 7 வீடியோ நான் முடிஞ்சா எடுத்து தரேன். அந்த வீடியோ பழசு கேலரியில இருக்கும், எங்க இருக்குன்னு தெரியல. எப்படி உடன்பாட்டுக்கு போவேன், எப்படி உடன்பாட்டுக்கு போவேன், அதாவது மறுபடியும் அப்படியே நான் விஷுவலைஸ் பண்ண முடியுது வாய்ஸோட. எப்படி நீங்களா தமிழின தலைவர், இன துரோகி, இப்படியே இன துரோகி அப்படி சொல்லிட்டு எப்படி உடன்பாட்டுக்கு போவேன், அப்படி போனால் என் கல்லறை கூட என்ன மன்னிக்காது, தன்னெஞ்செய்வது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்பது போல என் நெஞ்சே என்னை சுட்டு விடும் அப்படின்னு சொன்னவர் தாங்க அவரு. இன்னொன்னு சாரி, கேலரியில வைக்காதீங்க, இதெல்லாம் பின்ல வைங்க. எப்போ வேணுமோ பின்ல போய் பாருங்க. கேலரியில இருந்து இதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க இருக்கும் ஏன்னா ஒரு 1000 வீடியோ மேல டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு என்கிட்ட. என்ன தேடி எடுத்து போட்டு காட்டுறது சில நேரத்துல டைம் இல்லை. வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்ணணும், அவுடேட் ஆயிரும் டாபிக் அப்படின்றதுக்காக இதெல்லாம் காட்டாமே போட்டுருவேன். முடிஞ்சா எடுத்து இந்த வீடியோ அட்டாச் பண்ணிடுவோம், ஓகேவா? அப்படி பேசின குரூப் தான் இது. இன்னைக்கு உட்காந்து 4 உதயசூரியன் வாங்கிட்டு உட்காந்துருக்கு. சிரிச்சா போச்சு குரூப் இது. விடுங்க, இது ஒரு பக்கம். சரி, இதுக்கு சம்பந்தமே இல்லாத அடுத்த டாபிக்குள்ள போயிடலாம். இவங்கள இன்ட்ரோல இவங்களை பேசிட்டு போகணுன்றதுக்காக சாப்ஸ் வந்திருக்காரு ப்ரோ. How do you feel? சாத்திமுக is officially into the ground. in the ground into the ground. இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் அப்ரோச் பண்ற விதம், பேசுற விதம், அவர் ஒரு இன்டெலெக்சுவல். அவரோட ஐ கான்டாக்ட்ல இருந்து பாடி லாங்குவேஜ் இருக்கு. we have schemes. no problem. we have schemes. என்ன ஸ்கீம் சார்? என்ன ஸ்கீம் சார்? கொஞ்சம் அந்த ஸ்கீமை பத்தி சொல்லுங்க. 8000 கூப்பன் அதுவா? 8000 கூப்பன். we have schemes வந்து we have schemes எல்லாத்துலயும் ஆன்சர் பாத்தீங்களா? எங்க கிட்ட ஸ்கீம்ஸ் இருக்குங்க. நாங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கும். we are confident. no டிவிக்கு பத்தி 100% வந்து திமுக ஜெயிச்சிரும். அந்த 8000 கூப்பன் மேட்டருக்கு நேத்து ஒருத்தர் சொன்னாரு, ஐயோ இந்த கூப்பன் மேட்டர் மட்டும் நடந்துச்சுன்னா, அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்து கூப்பன் கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லி இதை பத்தி நீங்க முடிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அரசாங்கம்
ஒரு பொருளை தயாரிச்சு விக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரிட்ஜோ, ஒரு வாஷிங் மிஷினோ, ஒரு ஃபேனோ, டிவியோ எதுவா இருந்தாலும் மார்க்கெட் விலைன்னு ஒண்ணு இருக்கும் அந்த பொருளுக்கு. ஆனா பல்கா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருளை ஆர்டர் கொடுக்கும்போது அதோட விலை வந்து 50% பாதியா குறையும். அப்போ ஒரு 15,000 ரூபான்னு மார்க்கெட்ல எம்ஆர்பியில் விற்கக்கூடிய பொருளை அரசாங்கத்தால 7,000 ரூபாயிலே வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ண முடியும், பண்ணி அதே தரத்துல கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுக்கறது மூலமா பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் மக்கள் பணம் தான், அதுலயும் வருவாய் வந்து இழப்பு கம்மி, மக்களுக்கும் பொருள் போய் சேர்ந்துரும். இது சரியா? நான் 8,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கூப்பன் கொடுத்துட்றேன், இந்த கூப்பனை நீங்க எடுத்துட்டு ஷோரூமுக்கு போங்க, போயிட்டு எம்ஆர்பியில பொருள் வாங்கிக்கோங்க. எம்ஆர்பி எவ்வளவு வச்சிருப்பாங்க ப்ரோ? எம்ஆர்பி எங்கேயோ இருக்கும். டேபிள் ஃபேன்ல இருந்து ஒரு ஸ்டெபிளைசர்ல இருந்து எதை வேணா போடுங்க. 8,000 ரூபாய்க்கு கூப்பனு, நீ கூப்பன் எடுத்துட்டு வரனாலே கடைக்காரன் ஒரு மாதிரி தான் பார்ப்பான். ஏற்கனவே ஆமா, அது நிறைய பஸ்ஸுங்க ப்ரோமோ கோடும்பாங்க, கூப்பன் கோடும்பாங்க. பஸ் இந்த ஃப்ரீ பஸ்ன்றதுக்கு கண்டக்டருக்கு எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி மக்கள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க. அதை கூட விடுங்க ப்ரோ. சில மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸா போய் பர்ச்சேஸ் பண்றோம்னா எம்ஆர்பியில தான் நமக்கு பில் போட்டு தருவாங்க. ஆனா டிஸ்கவுண்ட்னு சொல்லி நம்மளுடைய அந்த வேலெட்ல வந்து அமௌண்ட் சேவ் ஆகிட்டே வரும். ஒரு கட்டத்துல ஒரு 500 ரூபாய் நம்ம வேலெட்ல சேவ் ஆயிடும். ஸோ நம்ம அடுத்த நாள் போறோம், ஒரு 500 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க கிட்ட இந்த வேலெட்ல ஆல்ரெடி 500 ரூபாய் இருக்கும், அதனால இன்னைக்கு நான் பே பண்ணல, இந்த பொருளை கொடுத்துட்டு அந்த மணியை லெஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்ன உடனே அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் மாறும். நிறைய இடத்துல அதை பண்ணவே மாட்டாங்க, நிறைய இடத்துல பண்ண மாட்டாங்க. ஓடிபி வரல, நீங்க ஓரளவுக்கு காசு கொடுத்தால்தான் அந்த இப்ப 2,000 ரூபாய் பொருள்னா நீங்க வந்து 1,500 ரூபாய் கொடுத்தால்தான் அந்த 500 ரூபாய் அப்படிதான் காசு இல்லாம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி சார் வருது பாருங்க ஓடிபி வரலையா, அப்படியே அவங்க இன்ட்ரெஸ்ட் அப்படியே டவுன் ஆயிடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற 3-4 கஸ்டமரை பார்ப்பாங்க, நம்மளை நிக்க வைப்பாங்க. நிறைய இடத்துல அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்பதான் தெரியும், டேய் நீங்க ஆஃபர் வேலட்னு சொல்லிட்டு நாளைக்கு அதை நான் யூஸ் பண்ணும்போது என்ன வச்சு செய்றீங்க பாத்தியாடா. இல்ல எவ்வளவு பிரச்சனை போகும். நீங்க ஒரு எக்ஸாம்பிளா பேசுறோம், இது இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட போகும்போது ஒரு கடைகள்ல எவ்வளவு பிரச்சனை. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது வேலை செய்யாம போவோம், இதை பாதி கூப்பன் கோடு, அதை நீ வந்து அந்த கூப்பன் கோடு வேலை செய்யறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் நிக்கணும். அந்த கூப்பனை எடுத்துட்டு இப்போ ஷோரூம் போறாங்கன்னா இப்போ 8,000 ரூபாய்க்கு தான் இந்த கூப்பனே இருக்கு. இவங்க வாங்க போற பொருளுடைய விலை வந்து ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். யூஸ்வலா பார்கெயின் பண்ணி நம்ம சொந்த காசு கொடுத்து 10,000 ரூபாய்க்கு வாங்குறோம்னா கூப்பன் தூக்கிட்டு வரானா அதுக்கு ரேட்டு 13,500 ரூபாய் 14,000 ரூபான்னு வச்சிருவான் ஷோரூம்காரன். அவனோட கட்டை எடுத்துப்பான் வச்சிருவான். 8,000 ரூபாய் எட்டு வந்துருக்குல்ல, ஓசியில தான் அந்த 8,000. இந்த ஓசி வந்து அவன் மைண்ட் செட்ல இருக்கும். நான் எல்லாரையும் சொல்ல, பட் ஒரு பிசினஸ் மேன் ஆட்டிட்யூட் நான் சொல்றேன். பிராக்டிகலா பேசுங்க, பிராக்டிகலா பேசலாம். பஸ்ல போறதுக்கே ஓசி என்னென்னமோ பேசுறாரு. அப்ப பிரைவேட் எப்படி நினைப்பான்? அமைச்சருங்களே கேவலமா பேசுறதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம். ஓசியில தானே வந்த, ஓசியில தானே உட்காந்ததெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கார்பரேட்டுக்கு ஒரு எம்என்சிக்கு போய் இவங்க இது வாங்குற அது வாங்குறேன்னு நின்னா கேலியா தான் பார்ப்பான். இன்னொன்னு அவனுடைய அந்த டாப் மோஸ்ட் பிரைஸ் இருக்குல்ல, அந்த எம்ஆர்பி பிரைஸ், அந்த மார்ஜின் அதை விட்டு 5 பைசா குறைக்க மாட்டான். அப்போ கூப்பனை கொடு, எக்ஸ்ட்ரா 10,000 கொடு. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எம்ஆர்பி பிளஸ் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு வந்துருச்சு, அதனால கொடுத்துட்டு போன்னு சொல்லி தான் பண்ணுவான். ஒரு அரசாங்கம் இதை பண்ணலாமா? எவ்வளவு ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி, இது வந்து டிசாஸ்டரஸ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி சொல்ல. இது எல்லாருமே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. நான் என்ன பார்த்தேன், நேற்று அவர் கனிமொழி அவர்கள் பார்த்தேன், அவங்க ப்ரமோட், எனக்கு பிரேமலதா ப்ரமோட் உதயுது. என்ன சிரிப்புனா 7,000 ரூபாய்க்கு அவங்க இது அவன எதிர்கட்சி வந்து இது ஃப்ரிட்ஜ் தான் கொடுக்குது. நாங்க எவ்வளவு கிளவரா 8,000 ரூபாய் கூப்பன் நீங்க என்ன வேணா வாங்கிக்கிட்டா, டிவி வாங்கிக்கலாமா, ஏசி வாங்கிக்கலாமா. டேய் உங்களெல்லாம் மனசாச்சு இருக்காடா. டேய் இதெல்லாம் வாங்க முடியுமா 8,000 ரூபாய்க்கு? இதெல்லாம் வாங்க முடியுமா? நீ எவ்வளவு அப்படின்னு மக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா அவங்கள? நீ அதெல்லாம் வாங்கிக்கலாம். எப்படி நீ சொல்ற, உனக்கு மூளை இருக்கா இல்லையா? அந்த கூப்பன்ல பாதி காசு ஷோரூம்காரங்க கண்டிப்பா எம்ஆர்பி போட்டு எடுத்துருவாங்க ப்ரோ. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, ஒரு குறிப்பிட்ட மாவட்டம், ஒரு விழுப்புரம் மாவட்டம், ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டம், எதுவும் எடுத்துக்கலாம். அந்த மாவட்டத்துல இத்தனாயிரம் கூப்பன் அல்லது இத்தனை லட்சம் கூப்பன் போயிருக்கு. ஒருவேளை இவங்க ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்கலாம், ஆக்சிடென்டலி, ஒரு மாதிரி இயற்கைக்கு முரணா. ஆக்சிடென்ட் அந்த வார்த்தையே ஒரு கற்பனையா வச்சுக்கலாமே, சில்லி பவுடர் கொட்டிக்கோங்க நாக்கில், சரியா? கற்பனையா வச்சுக்கலாம். இப்போ இவங்க ஒரு வேலை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கூப்பன் கொடுத்துட்றாங்க இல்லையா, இந்த கூப்பனை கொடுத்த உடனே அந்தந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த ஷோரூம்ல போயிட்டு, இங்க பாரு கூப்பன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த வேலை நீ சொல்லு, இந்த வேலைக்கு நீ அதை கொடு, ஆனா எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துரு, எனக்கு இந்த கமிஷன். நீ யூஸ்வலா உங்ககிட்ட நேரடியா சொந்த காசு எடுத்துட்டு வந்தா நீ 12,000 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 16,000 ரூபாய்க்கு நான் விற்க வைக்கிறேன்.
இந்த கூப்பன் மூலமா, நீ 13 எடுத்துக்கோ, எனக்கு 3 கொடுத்துரு. இப்படிதான் ஏன் நடக்கும். இது மூலமா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லயே ஸ்கேம். அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகும்போது ஒரு ஊழல் நடக்கலாம். தேர்தல் அறிக்கையிலேயே ஊழலுக்கான பிளான் பண்ணி ஊழல் நடக்கிறதெல்லாம் அதுதான் கருணாநிதி தனம்ங்கிறேன். இந்த கூப்பனே எப்படின்னா வரத்துக்கு முன்னாடியே ஸ்கெட்ச் போடுறது, ப்ரிப்பேர்டு. எவ்வளவு இது நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் போகும். இதுல எவ்வளவு அடிக்கலாம், சும்மாவே அடிக்கிறாங்க ப்ரோ. இதுல வர நிறைய இதுல கலைஞர் டிவி வந்து அவ்வளவு குவாலிட்டியா கொடுத்தோன்னு சொல்லி மேடைக்கு மேடை பேச்சு. நீ கலைஞர் டிவி கொடுத்துட்டு நீ என்னென்ன பிசினஸ்லாம், நான் என்னமா சொல்றேன், சுமங்கலி கேபிள் மக்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு சில பேருக்கு. ஆனா அவங்களோட இன்னசென்ஸை வச்சு நீங்க இப்படி எனக்கு என்னன்னா நிறைய பேர் கமெண்ட்ல போறாங்க, கடவுள் எனக்கே அந்த டவுட் இருக்கு, இவங்கெல்லாம் எப்படி இப்படி நல்லா இருக்கானுங்க அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. கவலையப்படாதீங்க, இந்த அனௌன்ஸ்மெண்ட் சுத்தமா செல்ஃப் எடுக்கல. மக்கள் செம்மையா அலர்ட் ஆயிட்டாங்க. இது கொடுத்தா சம்பாதிக்க போறது திமுக மாவட்ட செயலாளரும் ஷோரூம் காரணம் தான் அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தா இருக்குது. மொத்தமா நமக்கு இதுல ஒரு 2000 3000 பெனிஃபிட் வந்தாலே பெருசுன்ற அளவுல தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருப்போம், நம்ம சாப்ஸ்ல ஆரம்பிச்சு எங்கெங்கயோ வந்துட்டோம். சோ என்ன ஸ்கீம் இருக்குன்னு சொன்னதெல்லாம் இந்த ஸ்கீம்னோட வெரி பாத்தீங்களா, we have schemes. அது எப்படின்னா அவர் இன்னொன்று நான் எதிர்பார்த்தேன்னா, இப்போ நம்ம நிறைய பிரச்சனைகள்லாம் பேசியிருந்தோம், ராஜாவோட ஆடியோ லீக்கு இதெல்லாம். இவர் இப்போ எதுக்கு வந்து அதுவும் ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு இது கப்பம் கட்டுற பிரச்சனை வந்து ரொம்ப நாளா பல பேர் பேசிட்டு இருக்காங்க. கார்த்திக், நான் அண்ணா நகர் கார்த்திக்னா சொல்ல விரும்பல, கார்த்திக் அந்த கேண்டிடேட் பேர் அண்ணா நகர்ல இருக்காப்ல. அவர் வந்து சபரீசனோட க்ளோஸ்ன்னு இவ்வளோ நாளா வார்த்தையாக தான் கேட்டிருந்தோம் நம்ம. இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. மணி டிரான்ஸ்ஃபர் எப்படி போகுதுங்கிறது பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் பேசியிருக்காங்க. தலைவரே அண்ணா நகர் கார்த்திக் போவோம், அங்கேயிருந்து சபரீசனுக்கு போவோம். இப்போ சபரீசன் நேரா இங்க வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி இருக்கு? சுத்தி நீங்க டைரக்டா வந்துட்டீங்க, அதாவது அப்படியே அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவோட நான் வரணும்னு நினைச்சேன், ஆக்சுவலி தனியா வரணும்னு நினைச்சேன். ஸோ இப்போ இந்த நேரத்தில் ஏன் சபரீசன் அப்பியர் ஆகும்? ஒரு 10 வருஷம் 12 வருஷமா நிழல்ல இருந்தே ஆப்ரேட் பண்ணவர் இன்னைக்கு 20 நாள் தேர்தலுக்கு டைம் இருக்கும்போது ஏன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே ஆகட்டும், லோக்கல் இங்க இருக்கக்கூடிய மீடியாலே ஆகட்டும், அதுக்கப்புறம் நேஷனல் மீடியா எல்லாத்துலயுமே ஏன் தன்னுடைய பிரசன்ஸை காட்டணும்? இதுக்கான இன்டென்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கணும் இல்ல ப்ரோ. ஒரு விஷயத்தை எதையுமே யதார்த்தமா எடுத்துக்க முடியாது அரசியல்ல. ஸோ சபரீசன் யாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா 2014 15 இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் நடத்துறாரு. அது ஒன் மைண்ட் குரூப். கேவலமான விஷயங்கள்லாம் அந்த கம்பெனி பண்ணுச்சுங்கிறது நிறைய இடத்துல நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு போராட்டப்போ பாதி பிரச்சனையை ஏற்படுத்தினதே அந்த ஓஎம்ஜி நிறுவனம் தான். அதுக்கான ப்ரூஃப்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேலை ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி எப்படி பாருங்க, இவ்வளோ மட்டமான ஒரு விஷயத்தை வச்சு தான் உள்ள வராங்க. ஸோ ஒன் மைண்ட் குரூப் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2016 ஐபேக்ல அப்ப இருந்தாருன்னு நினைக்கிறேன், சுனில் அப்படிங்கிறவங்களோட டைப் போடுறாங்க. அதோட சேர்ந்து தான் இந்த நமக்கு நாமேன்ற ஒரு கான்செப்ட். ஸ்டாலின் ரோட்டில் நடப்பார், ஸ்டாலின் விவசாயிகளோடு பேசுவார், ஸ்டாலின் வந்து கான்கிரீட் போட்ட சாலையோர வியாபாரிகளிடம் வாங்கி சாப்பிடுவார், இளநீ குடிப்பார், கூழ் குடிப்பார், துப்புவார், டீ குடிப்பார், அதுக்கப்புறம் வந்து டிராக்டர் ஓட்டி காட்டுவார், டீ வீட்டுல இருந்து ஃபிளாஸ்க் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற கப்ல ஊத்தி குடிப்பார். அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அந்த நமக்கு நாமேன்னு ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணாங்க. ஃப்ளாப் ஆயிட்டாங்க, அது ஒரு விஷயம். பண்ணாங்க இல்லையா அந்த 2016 எலெக்ஷனுக்கு. ஸோ இதை பண்ணதே இந்த ஓஎம்ஜி கம்பெனியும் இந்த சுனில் இந்த இவங்களும் தான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா தோத்துடுறாங்க. தோத்ததுக்கு அப்புறம் ஓஎம்ஜி அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை வந்து தற்காலிகமாக அவங்க க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து 2019 அகெயின் இவங்களுடைய பிளான்ல என்ன பண்றாங்கன்னா பிகே உள்ள கொண்டு வராங்க, பிரசாந்த் கிஷோர் உள்ள கொண்டு வந்து பெரிய கேம்பெயின் பண்ணி அது ஒரு ஒரு மாதிரி எடுத்துட்டு 350 crores முன்ன பின்ன ஜெயிச்சுட்டாங்க. அது பிகே வராம இருந்தாலும் அந்த எலெக்ஷன் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இப்போ இருக்கிற முதலமைச்சர் முன்னாடி காலுக்கு மேல இப்படி கால் போட்டு இப்படி பேசிட்டு இருப்பாங்க, அந்த அந்த பிகே தானே சொல்லுங்க. அந்த பிகே தான், ஓகே பிகே தான், தெளிவா சொல்லுங்க. சோ நான் சொல்றது வேற பிகே. பிரசாந்த் கிஷோர் தான் காலுக்கு மேல நல்லா கால் இப்படி போட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்ப நம்பாலி இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு, அதுதானே. சோ 21க்கு அப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க, எதுக்கு நம்ம வெளியே இருந்து ஒருத்தவங்களுக்கு 350 கோடி கொடுக்கணும், நம்மளே ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனியா மாறினா என்னன்னு சொல்லி தான் பெண் வருது. ஸோ இந்த ஜேர்னி நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நிழல்லையே செயல்பட்ட ஆக்டிவா இருந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண ஒரு நபர் சபரீசன். அவர் மாப்பிள்ள சார்
அவரை பார்க்கறதும் அவரை மீட் பண்றதும் அவர்கிட்ட போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுத்து ஒரு புக்கோ ஒரு ஏதாச்சும் ஒரு பூங்கொத்து ஒரு என்ன சொல்றது பொக்கே கொடுத்து போட்டோ எடுத்துக்கிறது வந்து அவ்வளவு பெருமையா பாத்தீங்கன்னா திமுக உடன்பிறப்புகள்லாம் போடுவாங்க. மாப்பிள்ளை சாரை இன்று சந்தித்து அந்த அந்த லாபிக்கு லைட்டா நடை விடுறதுக்கு மாப்பிள்ளை சார் என்ன பொறுப்புல இருக்காரு கட்சியில? எந்த பொறுப்பும் இல்லை. ஏதாச்சும் ஒரு கிளை செயலாளர் ஏதாச்சும் ஒன்றும் ஒன்றும் கிடையாது. ஆனா அவரை போய் நேர்ல பார்த்து அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறதுங்கிறது வாழ்நாள் பெருமை. அப்படி ஒரு வேல்யூ எப்படி நீங்க வந்து உங்களுடைய சர்க்கிள்குள்ள மட்டும் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்படிலாம் இருந்த சூழல்ல இன்னைக்கு என்ன பண்றாருன்னா அவரா வெளியே வந்து நான் நிழலா இருந்தது போதும். பாருங்க 2021 ஸ்டாலின் ஜெயிக்கிறாருல, அப்ப போயிட்டு தலைமை செயலகத்திலே ஸ்டாலின் அவர்கள் சேர்மன் நின்று போட்டோ எடுத்துப்பாரு. அந்த போட்டோ வந்து அரசு அதாவது அபிஷியலா ரிலீஸ் பண்ண விட்டு அதெல்லாம் அவரே பண்றதுதான், அவரே பண்ணது. ஆமா, நான் முக்கியமான ஆளு அப்படிங்கறத அவர் ரெஜிஸ்டர் பண்றாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு கரண்டா வந்து இந்த அண்ணா நகர் கார்த்தின்ற அந்த பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் அண்ணா நகர்ல தான் கேண்டிடேட் போறதாக இருந்திருக்கு. நாம கேள்விப்பட்ட தகவல் என்னமோ நிறைய செலவு பண்ணிட்டு 20 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டாராம். செலவு பண்ணி எங்க வந்தது அந்த காசு? விடுங்க, அதை விடுங்க, செலவு பண்ணிருக்காருன்னு தகவல். ஆனா வில்லிவாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வில்லிவாக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே செம டல்லு, செம டயர்டு. எதுக்கு அதான் சொல்றது, திருப்பி செலவு பண்ணுங்க, அங்க செலவு பண்ண காசுலாம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னும் போது அதை பூஸ்ட் பண்றதுக்காக இவர் வந்திருக்காரு. இப்போ இதை நான் எப்படி பண்ணா கார்த்திக் பண்ற ஒரு கிமிக் இது. கார்த்திக் என்ன கிளவரா பண்றாருன்னா சபரீசனோட க்ளோஸு, அவரை கூப்பிட்டு வந்தா அங்க இருக்கிற கட்சிக்காரங்க வந்து வாயை பொழந்து பார்ப்பாங்க, ஓ மாப்பிள்ளையோட இவ்வளோ க்ளோஸா இந்த தம்பி, அதுக்காக கூப்பிட்டு வரப்பட்டதுதான். அந்த மேடையில பண்ண டிசாஸ்டர் என்ன தெரியுமா? மேடையில வந்து பேசுறதுக்கு யாரு மினிஸ்டரா எம்எல்ஏவா நீங்க முன்னாடியே சொன்னீங்க, அடிப்படை உறுப்பினரா கட்சியில வந்து நீ வந்து உற்சாகப்படுத்துற யாரு திமுக வேலை செய்யறவங்கள, அங்க அங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்கள நான் கேட்கிறேன், டே உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? யாரோ ஒருத்தனை வந்து பேசிட்டு உங்களை வந்து நீ வேலை செய்யணும்னு சொல்றானே, எவனாவது கட்சியில இருந்து கஷ்டப்பட்டவன் என்ன இருக்கா? கார்த்திக் யாரு, அவங்க அப்பா யாரு, அவங்க தாத்தா யாரு, அதே தானே நீங்க ஃபாலோ பண்றீங்க. டே நீங்க வேலை செய்யற நீங்க எப்படா எம்எல்ஏ ஆக போறீங்க? அது ஆக மாட்டாங்க, அதை விட்டுருங்க. அதான் மேட்ரு என்னன்னா, பிரியா இருக்காங்கல்ல, மேயர் பிரியா, அவங்க ட்வீட் போடுறாங்க, ப்ரோ திரு சபரீசன் அவர்கள் வந்தார், பரப்புரை பண்ணார் அண்ணன் சேகர் பாபு அவர்களுடைய தலைமையில் அப்படின்லாம் போட்டுட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல டெலிட் பண்றாங்க. ஸோ இது ஏதோ ஒரு மாதிரி ஒரு புகைச்சலோட நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, அது இன்னொன்னு இப்படி கூட பார்க்கலாம். நான் என்ன நினைக்கிறேன், உதய் கிட்ட இருந்து கட்சியை காப்பாத்துறதுக்கு சபரீசன் வந்து வெளில வந்திருக்காரு நான் நினைக்கிறேன். செம்மையா சொன்னீங்க. இது நான் யோசிக்கிற விதம் அது. ப்ரோ நீங்க யோசிக்கிற விதம் இல்ல, நான் விசாரிச்ச வரைக்கும் வர்ற விதமும் அதான். இந்த டைம்ல ஏன் வரணும் கேள்வி இருக்குல்ல ப்ரோ. இதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டீட்டெயிலா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வெறும் கேம்பெயின் மட்டும் இல்ல, ஏதோ அந்த ஒரு வில்லிவாக்கம் தொகுதியில அந்த ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறதுக்கான பிரசன்ஸ் இல்ல ப்ரோ. 12 வருஷமா நிழல்ல வேலை செஞ்ச ஒருத்தர் வராரு கேமரா முன்னாடி அப்படின்னா அவருக்கு லாங் டேர்ம் பிளான் இருக்கு. அவர் தன்னை லான்ச் பண்றாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹி இஸ் லான்ச்சிங் ஹிம்செல்ஃப். அவர் ஒரே நாள்ல நேஷனல் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாரு. இங்க இருக்கிற மீடியாவுக்கு ஏஎன்ஐல இருந்து இங்க இருக்கக்கூடிய சேனல்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயும் தன்னை லான்ச் பண்றாரு. இதே மீன் வயல் இதே டைம்ல தான் அந்த ஆர்எஸ் ஆடியோல எல்லாமே லீக் ஆயிட்டு இருக்குது. இந்த சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாம்னு இறங்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அவர் தெளிவா உணர்றாரு 2026ல மோஸ்ட்லி டிஎம்கே தோக்கலான்னு உணர்றாரு. நான் நினைக்கிறேன் சொல்றேன், டிஎம்கே தோக்க வாய்ப்பு இருக்கு. என்னதான் ஃபோன் பண்ணி சர்வே கேக்குறாங்களே, அதுல தெரியும் போன வையா நீ அப்படின்னு. ஸோ டிஎம்கே 2026ல தோத்தா 2026 to 31 திமுகவுல சிவில் வார் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஹெவியா இருக்கும் அப்படிங்கறத அவர் இப்பயே ப்ரெடிக்ட் பண்ணாரு. சிவில்ங்கிற வார்த்தைக்கே அசிங்கம். சொல்லுங்க, உள்கட்சி போர், உள்நாட்டு போர் அப்படிங்கிறது திமுக பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கறத அவர் ப்ரெடிக்ட் பண்றாரு. அப்ப இப்ப தன்னை லான்ச் பண்றது மூலமா தனக்கான ஸ்டேக்ஸை ஹோல்டு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா, உதய்க்குன்னு ஒரு டீம் இருக்கு. ஸோ இவர் ஒரு லாபி கிரியேட் பண்ணி, இவர் ஒரு லாபி கிரியேட் பண்ணி இவர் ஏன் வை நாட், நாங்க ஏன் அவங்க பொண்ணு கூட நிறைய இடத்துல பேசியிருக்காங்க, ஏன் உதய நிப்பாட்டினதுல செந்தாமரை நிப்பாட்டலாமே, அவங்கள கொண்டு வரலாமே முன்னாடி. போதும் நான் பாக்குறேன். இந்த அடிப்படையில தான் நான் யோசிக்கிறேன். இந்த ஆர்எஸ் ஆடியோ லீக் ஆகி கனிமொழி அண்ட் ஸ்டாலினை கார்னர் பண்ணி இதெல்லாம் வருது இல்லையா, இதுக்கு பின்னாடி நிச்சயமா திமுக காரணம் தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி அதான் கிடைச்சது வேணா மாரிதாஸ் கிடைச்சிருக்கலாம், கொடுத்ததே திமுக காரணமா தான் இருக்கும் இருக்கான்னு நான் கெஸ் பண்றேன்.
இது எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிஎம்கே இன் மை ஒப்பீனியன் ப்ரிப்பேர்டு ஃபார் டிஃபீட். அந்த டிஃபீட்டுக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷம் எப்படி நம்ம இருக்க போறோம், யாருடைய ஹேண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போகுதுன்றதுக்கான மூவ்ஸ் நடந்துட்டு இருக்கோம்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க இல்ல, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்ப வெளில வந்தது காரணம் நம்ம பல இது சொல்றோம். இவர் சைடு நான் என்ன நினைக்கிறேன், சபரீசன் வந்து கனிமொழியை சப்போர்ட் பண்ணலாம். கனிமொழியை சப்போர்ட் பண்றதுனால நாளைக்கு அவர் ஒய்ஃபும் உள்ள வரலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லயும் அவங்க எடுத்துட்டு போகலாம். அப்படியும் இருக்கலாம். நம்மளா சொல்றதுதான் அது. ஸோ பார்ப்போம். செம இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ. 10 வருஷம் உதய சப்போர்ட் வந்து கனிமொழி மூளை இருக்கிறவன், சரி திமுகல மூளை இருக்கிறவன் நான் வாழ்த்த விரும்பல, மூளை இருக்கிறவன் கனிமொழியை தான். கனிமொழியை ஓவர் ஹைப் பண்றீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லங்க, ஒரு 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 கட்சினா அதுக்கு ஒரு தலைமை ஓரளவுக்கு அப்ரிசியேட் பண்றேன். சரி வேற எந்த அளவும் இல்லை, இதுதான் இருக்குன்னா இருக்கிறவங்களாவது ஓரளவுக்கு மூளையோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். ஆனா சேகர் பாபு செம ஸ்மார்ட் பாத்தீங்களா? Day 1 சபரீசன் வந்து நிக்கிறாரு, பக்கத்துலயே சேகர் பாபு தூண் இருக்கு உனக்கு ஒரு டிங் வணக்கம் ரெண்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மோட்ல அங்கேயே இருக்காருங்க. பாம்பு தின்ற ஊருக்கு போனா நடு பீஸ் எந்த கை கட்டி தான் நிக்கிறாரு, அதை பாத்தீங்களா? அதெல்லாம் நிப்பாருங்க. நாளைக்கு சபரீசன் நீங்க வரீங்களா? ஐ வில் பி யுவர் ரைட் ஹேண்ட். வேற லெவல். அவருக்கு ஒரு கொல்தர்ல ஒரு டான்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு டான்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டியதுதான். ஸோ மேபி ஒரு ஹியூஜ் என்டர்டெயின்மெண்ட், பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட். ரிசல்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து டிஎம்கே உளுந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விழுந்துச்சுன்னா இல்லை விழுது, முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா அது விழ போகுது. கடைசி 8-9 நீங்க நினைக்கும் சிவில் வார், கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் மாதிரி திமுகவின் சிவில் வார் மிக தூரத்தில் இல்லை, இன்னும் 1.5 மாசத்தில் நடக்க போகிறது. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு அப்புறம் 9 வருஷம் இந்த ஏடிஎம்கே சிவில் வார்னு சொல்லி குளிர் காஞ்சி சந்தோஷப்பட்டாங்க ப்ரோ. அது மறுபடியும் ஒரு மாதிரி அந்த ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்ப என் டைம் பூமராங் வேற ஒன்றும் குளிர் காஞ்சாங்களா, இப்ப அவங்களுக்கே அது வரப்போகுது, வேற ஒன்றும் கிடையாது. ஏடிஎம்கே டைம் நடந்துச்சுன்னா சும்மா வேற மாதிரி நடக்க போகுது. பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். அறிகுறி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். வெயிட் பண்ணி எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் தெரியுதுன்னு நான் நம்புறேன். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.